வெள்ளக்கார அண்ணாச்சி வெள்ளையந்தான் நம்மூச்சு மீசைய மூறுக்கி விட்டு கதறு வேட்டி கட்டிக்கிட்டு மீசைய மூறுக்கி விட்டு கதறு வேட்டி கட்டிக்கிட்டு போராட புறப்பட்டாரு வீதியில இந்த வணியருக்கு அவரை விட்டா வேற ஒரு தலைவர் இல்ல வணியருக்கு அவரை விட்டா வேற ஒரு தலைவர் இல்ல அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையில் நிறுவன தலைவர் சுதேசி நாயகன் தானா வெள்ளையன் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு மாபெரும் ஏழை எளியோருக்கு உதவும் வகையிலே இரத்த தான முகாம் நடைபெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று அனைத்து நிர்வாகிகளும் மாநில மாவட்ட கிளைச்சங்கம் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் முன்னிலையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த அடிப்படையிலே அதாவது கிட்டத்தட்ட அந்த நிர்வாகிகள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இரத்த தானம் கொடுப்போம் என்று உறுதி அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து மருத்துவ கேம்ப் நம்முடைய மாநில அமைப்பாளர் தலைமையிலே மருத்துவ கேம்ப் ஒன்று அடுத்த வாரம் நடைபெற உள்ளது. மக்கள் நலனுக்காகவே இந்த அறக்கட்டளை செயல்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வந்து வருகை புரிந்த நிர்வாகிகள் அவரவர்கள் ஒவ்வொரு செலவை ஏற்றுக்கொண்டது மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சியாக உள்ளது என்பதை மிகவும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாடி வணிகர் சங்கம் இந்த போர்வையில் இருக்கும்பொழுது கூட இந்த அளவு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா செக்கார்நூர்மி சங்கத்திலிருந்து அவங்க முழுமையா 4 பேர் கொண்ட குழு என்று ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பந்தல் சேரு மற்றபடி வரவேற்புகள் எல்லாமே நாங்க பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சிறப்பாக பண்ணுவோம் சொல்லி அவங்க உறுதி சொல்லியிருக்காங்க. டிஆர்ஓ காலேஜ் சங்கத்தினரும் நாங்களும் வரவேற்பு குழுல தயாராக இருக்கோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அடுத்து தென்மதுரை செல்போன் சங்கம் அவர்கள் சாப்பாட்டு செலவு அனைத்தையும் நாங்களே பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அடுத்து போக மதுரை மாவட்ட செயல் தலைவர் மரியாதைக்குரிய கோடிக்கரை கணேசனும் என்னுடைய அன்பு உடன்பிறப்புமாகிய அவர்கள் பயண செலவுக்கு ஏற்பாடு செய்கின்றேன் என்று உறுதியளித்துள்ளார்கள். உண்மைதானங்க. அடுத்தபடியாக என்னுடைய அன்பு உடன்பிறப்பு காலைமணி என்ற மிச்சக்கட உரிமையாளர், என்னுடைய தோளோடுகளாக எந்த இதிலையும் பங்கு கொள்ளும் நபர், அவர் பயண செலவுக்கும் நான் ஏற்பாடு கொள்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அனைவருக்கும் இந்த அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் மிக்க நீங்கள் கடந்து வந்த பாதையை வணங்கி நன்றி, வணக்கம். ஒரு பாக்கெட்டும் குளுக்கோன் ஒரு 100 பாக்கெட்டும் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய செலவுகளையும் நீங்கள் கேட்க வேண்டாம். நாளைக்கு உங்களுக்கு இந்த கூகுள்ல போட்டு சொன்ன வயசும் தெரிஞ்சிருக்காரு. அவர் அதிகமான ஆயுள் நாட்களை விட அதிகமாக உழைச்சிருக்காரு, இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்காரு. இந்த வயசுல இவ்வளவு வேகமான நிறைய பயணங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரோட முயற்சியில தான் இந்த அறக்கட்டளையோட முழு உத்வேகத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கு. இத்தனை பேர் நம்ம இன்னைக்கு கூட்டியிருக்கோம்னா அவரோட அன்புக்காக அறக்கட்டளைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் சமுதாய பணி தான் முதல் நோக்கம். அதை நம்ம முழுமையா நிறைவேற்றி தர உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் உதவி பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவநதி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளரா சார் சில வார்த்தைகள் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்வா இருக்கேன். ஐயா பத்தி எனக்கு 2-3 நாள் மட்டும் தான் அவர் எனக்கு அறிமுகம். பட் இருந்தாலும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுல அவரோட உத்வேகம் இருக்கு. நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு என்னை வர சொன்னாங்க சாரு. உண்மையாலுமே நான் லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசர். பட் இருந்தாலும் எனக்கு
அப்பாயின்மெண்ட் வாங்கின கஷ்டப்பட்டு வாங்கின 2 அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்க வந்திருக்கேன்னா முதல்ல ஐயாவோட அன்பு தான் அது முக்கிய காரணம். அதுக்கு வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அவரோட உத்வேகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது அவரோட அழைப்பை ஏற்று உண்மையாலுமே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்ன்றது இட்ஸ் அ டைம் டு செலிப்ரேஷன். அவரோட அழைப்பை ஏற்று இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னாலே அவரோட தலைமைத்துவத்தை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, இது வந்து ஃபேமிலி டைம். தலைமைத்துவத்தை வந்து நீங்க ரெகனைஸ் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுவே இந்த கேம்போட முதல் சக்சஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஐயாட்ட போன்ல பேசும்போது சொன்னேன், மதுரை வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த கேம்பை நடத்தணும். கண்டிப்பா நம்மளால நடத்த முடியும். நான் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டுக்க விரும்புறது, இது நம்ம குடும்ப விழா நடக்க போறது, ரத்த தான முகாம் அப்படின்றத தாண்டி இது நம்ம குடும்ப விழாவை நினைச்சு எல்லாரும் அதிகபட்சம் உங்க சொந்தம் பந்தம் நட்பு உறவு எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட விருப்பம். கொடுக்குற டீம் ஒரு டீம் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களை வேடிக்கை பார்க்க வச்சோம்னா அதுல இருந்து 10 பேர் கொடுக்க வருவாங்க. ஆல்ரெடி சொன்னதான். இன்னொன்னு, இதுக்காக ஒரு லோகோ நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த லோகோவை எல்லாருமே அவங்க டிபியில வச்சுக்குவோம், செல்போன் டிபியில வச்சுக்குவோம். அது ஒரு நல்ல நம்ம, அதாவது எப்படி சொல்றது, தங்கம் செய்யாததே சங்கம் செய்யும் சொல்லுவாங்க தெரியுமா, அதை இந்த சங்கம் செய்யும் கண்டிப்பா. சரிங்களா? அப்ப இந்த டிபியில் நம்ம வைக்கும் போது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கும் போது நமக்கு நல்ல ரீச் இருக்கும். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் நம்ம அந்த ரெடி பண்ண உடனே இந்த 4 குழு ரெடி பண்ணோன்னா அதை நம்ம வந்து பிரசன்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. இந்த ஒரு என்ன மதிச்சு என்ன மதிச்சு கண்டிப்பா இதுக்கு வந்து மூல காரணமா இந்த ஒரு நல்ல காரியத்தை நமக்கு வந்து அவருடைய ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு அவரோட ஆத்மா தான் நம்மளை வழி நடத்துது, அவரோட ஆன்மா தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ரத்த தான முகாம் சிறப்பா நடைபெறும். இதுக்கு ஜீவநதி அறக்கட்டளையின் சார்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேசிய நாயகன் வெள்ளையன் அறக்கட்டளையுடைய மாநில தலைவர் திரு அண்ணன் அவர்கள் கே. ராஜபாண்டி அவர்களின் முன்னிலையும் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ரத்ததான முகாம் வந்துள்ள நம்மளோட நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். இந்த ரத்ததான முகாம் வந்து நமது ஒருங்கிணைப்பாளர் ஜீவநதி அறக்கட்டளை வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக ரத்ததான முகாம் மட்டுமல்லாது பல நல்ல நல்ல சேவைகள் திட்டங்களையும் இனிமேல் நம்ம செய்வதற்கு நம்ம தயாராகி கொண்டிருக்கின்றோம். அடுத்து வந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கும் நமது சார்பாக, நம்ம அறக்கட்டளை சார்பாக முடிந்த அளவு நம்மளால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரே குறிப்போடு சேவை திட்டங்களையும் செய்து முடிக்க வேண்டும் என்றும் நமது சங்கத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நமது ஜீவநதி அறக்கட்டளை சொன்னார்கள், நம்ம இந்த ரத்த தான முகாம் வந்து அனைவருமே முன்னின்று நடத்தி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய அறக்கட்டளையின் பெயர் வாங்கி நம்ம நல்ல காரியத்தை செய்து முடித்தார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை அனைவருக்கும் நம்ம தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தி நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய சேவைகள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். நமது அறக்கட்டளை, நமது வெள்ளையன் அறக்கட்டளை அவருடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். எனது பெயர் சக்கரவர்த்தி. விற்பன வரிய